வணக்கம் எனதருமை தோழர்களே, பிரபஞ்சத்தின் நண்பர்களே. முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் ஊடல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு 2-3 நாட்கள் இருந்து கொண்டு மறுபடியும் நான் இந்த பதிவுகளை போட்ட பிறகு ஏதோ ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் என்னிடம் சொல்ல வருகிறது. என்ன சொல்ல வருகிறது என்று நான் நினைத்து கொண்டிருக்கும்போது, அமர்ந்து கேட்பதற்கு, அதை உள்வாங்குவதற்கு கூட என்னால் முடியவில்லை நினைக்கும்போது கொஞ்சம் இக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது சொல்ல வந்த விஷயங்களை நான் இங்கு உங்களுக்கு ஷேர் செய்ய போகிறேன். தொடர்ந்து வாருங்கள். இந்த பதிவினை நீங்கள் காதார கேட்டாலே போதும். இது வாய்ஸ் தெரபின்னு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? காதில் வைத்து கொண்டு அப்படியே உள்வாங்குங்கள். மெதுவாக அப்படியே உள்ளுக்குள் போங்கள். பிரபஞ்சம் சொல்லியதை உங்களுக்கு நான் அப்படியே சொல்லுகிறேன். அது எப்படி சொல்லியது என்று தெரியவில்லை. எனக்குள் உள்ளே உணர்த்தியதை உங்களுக்குள் நான் சொல்லுகிறேன். இது சரியா தவறா என்று தெரியவில்லை. சரி தவறு என்று சொல்பவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அல்லது அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், பிரபஞ்சம் என்ன சொல்லியது என்பதை பார்ப்போம். அதாவது பொதுவாக ஒரு குழந்தை என்றால் அந்த குழந்தையை நாம் நம்முடைய வசப்படுத்த வேண்டுமென்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிடித்த விஷயங்களை செய்ய வேண்டும். குழந்தையாகவே நீங்கள் மாற வேண்டும். அப்பொழுது தான் அந்த குழந்தை உங்களிடம் ஒட்டிக்கொள்ளும். அதே போல் தான் ஒரு பிராணியை நீங்கள் வசப்படுத்த வேண்டும். அதாவது டாக் வசப்படுத்த வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். எந்த பிராணியாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டால்தான் அது உங்களிடம் வசப்படும். அது காளை மாடாக இருந்தாலும் சரி, வீட்டில் விளங்கும் நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி. அதே போல் தான் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு விஷயங்களும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவர்கள் நம்மிடம் நெருங்குவார்கள். நம்முடைய எண்ணங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் செயல்பாடுகள் நாம் அடுத்தவரை பார்க்கும் பொழுது உச்சத்தில் இருக்க வேண்டும். அவருக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும். எதிரே உள்ளவர் நம்மை பார்த்து பரவசப்படும் அளவில் இருக்க வேண்டும். அந்த தொனியில் இருக்க வேண்டும். நம்மை எந்த காலத்திலும் அவர்கள் கெடுதல் என்று சொல்லக்கூடாது, கெட்டவர் என்று சொல்லக்கூடாது. நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவரிடம் பேச வேண்டும். அவரும் மறுபடியும் நமக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பார். ஒரு நண்பரிடம் பழகிறீர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நண்பர் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய பேச்சையும் பார்த்து தான் உங்களை அவர் தராதரம் பிரிப்பார். அப்படி தராதரம் பிரிக்கும்போது அவருடைய எண்ணங்கள் வேறு பகுதியில் சென்றால் அந்த பகுதியை நீங்கள் விட்டு உங்கள் பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வரும் பொழுது நல்லவைகள் மட்டும்தான் அவர் செய்வார். அல்லது அவர் எப்படி செய்கிறார்? வாருங்கள், நாம் பாருக்கு போகலாம், அங்கு செல்லலாம், அந்த திரைப்படத்துக்கு செல்லலாம், இப்படி செல்லலாம் என்று உங்களை வேறு வழியில் கொண்டு செல்லும்போது நீங்களும் அதுக்கு ஆசுவாசப்படாமல் இருந்தீர்கள் என்றால் தப்பித்தீர்கள். இல்லை என்றால் நிச்சயமாக அவர் போகும் வழியில் சென்று நெகட்டிவ் விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த விஷயங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த விஷயம் பிரபஞ்சத்திற்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவர்கள், அப்படி செயல்பொருள் எத்தனை பேருமே பிரபஞ்சத்திடம் பேச முடியாது. இதை எனக்கு உணர்த்திருக்கிறார்கள். நான் மட்டுமல்லாது அவசரத்துக்கு நாம் ஒரு நண்பரிடம் ஏதாவது காட்டை மடக்கி விடலாம் என்று சொல்லிக்கொண்டு நாமும் பல வழிகளில் பிரபஞ்சத்தை மடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு குறுக்கு வழிகளில் மேய்கிறோம், ஆராய்கிறோம் அல்லவா? இது செய்தால் மடக்கி விடலாம், அது செய்யலாம் மடக்கி விடலாம், இந்த படத்தை பார்க்கலாம், அந்த படத்தை பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இதனால்தான் நான் ஆரம்ப காலத்திலிருந்து மெதுவாக காலையில் எழுந்திடுங்கள், காலையில் எழுந்திருப்பது மிக மிக முக்கியம். அதிகாலை தரிசனம் அற்புதமானது. காலார நடவுங்கள், சூரிய தரிசனம் செய்யுங்கள் மற்றும் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இதிலிருந்து நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். பிரபஞ்ச சக்திகளை நாம் ஒன்றாக அதன் ஊடவே இருந்து கொண்டு நாம் ஒன்றாக பயிற்று வைத்து உள்ளுக்குள்ளே அத்தனை பேரும் கை கொடுத்து ஹலோ ஹவாரியூ என்று ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் நீங்கள் கை கொடுத்து கொண்டு வரும்பொழுது தான் உண்மையாகவே அந்த பிரபஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கும். உங்களுடைய 3ஆம் கண் திறக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு வீட்டு சேவகனாக கூட வேலை செய்யணும். இது எப்படி என்று சொல்வதற்கு எனக்கு புரியவில்லை, ஆனால் அதுதான் உண்மை. அதை விட்டு அத்தனை விஷயங்களை நான் பார்க்கிறேன்.
இது செய்தால் வந்துவிடும், இந்த கீவலை பயன்படுத்துங்கள், அப்படி பயன்படுத்துங்கள், இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் நொறுக்கு தீனி சாப்பிடுவது போல. ஆமாம், நொறுக்கு தீனி சாப்பிடுவது தான் அந்த நேரத்தில் சரியாக இருக்கும். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறை இழுத்துவிடும் அல்லவா? அப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த பிரபஞ்சத்தை உங்களுடைய வசப்படுத்த பார்க்கிறீர்கள். எப்படி என்றால் ஆன்மீகத்தில் சொல்வார்கள், பிளாக் மேஜிக் என்று சொல்வார்கள். மந்திரங்களை சொல்லியோ வேறு ஒரு விஷயங்களை செய்யவோ அதை செய்து கொண்டு தெய்வங்களையும் இதையும் தன் வசப்படுத்துவார்கள். அப்படி நீங்கள் பிரபஞ்சத்தை உங்களுடைய வசப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டுவது என்பது சரி வராது. இப்படி என்றால் நாய்க்குட்டிக்கு நீங்கள் பிஸ்கட் போடுவது போல, எல்லா நாய்க்குட்டியும் பிஸ்கட் சாப்பிடு என்று சொல்ல முடியாது அல்லவா? அதே போல் நீங்கள் தட்டி கொடுத்து தடவி கொடுத்து நீங்கள் அது கூடவே பயணித்து இங்கே இருக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு வேலை செய்யும். அதை விட்டு எனக்கு வந்த ஃபோன் கால்கள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். எனக்கு உதவி செய்யவில்லை, எனக்கு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணவில்லை, எனக்கு அப்படி பண்ணுகிறேன் இப்படி பண்ணுகிறேன், நான் என்னென்னமோ கீவேர்டை யூஸ் பண்ணேன், இப்படிலாம் பண்ணுறேன் வர்றேன், அது எனக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படிலாம் கேட்டீங்க. சில விஷயங்கள் செய்யலாம். தன் வசப்படுத்த பிறகு நீங்கள் அதற்கு கட்டளையிடலாம், காகிதத்தில் எழுதலாம், சில விஷயங்களை பார்க்கலாம், செய்யலாம். எல்லாமே முதலில் அதை நாம் வசப்படுத்த வேண்டும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைவதற்கு. சுவரே இல்லை என்றால் சித்திரத்தை இங்கு வரைவது ஐயா? நன்கு நினைத்து பாருங்கள். அதை விட்டு நான் எது செய்கிறேன் அத்துணை பேரும் சொல்வது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. இதை ஏன் எனக்கு பிரபஞ்சம் உணர்த்துகிறது என்று தெரியவில்லை. இது உண்மையா பொய்யா என்றும் எனக்கு தெரியவில்லை. புரிகிறதா ஐயா? புரிகிறதா? அத்துணை பேருக்கும் புரியுது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது அந்த சமயத்துக்கு மட்டும்தான் பயன்படும். கீவேர்ட்ஸ் அந்த சமயத்துக்கு மட்டும்தான் பயன்படும். கலர் காம்பினேஷன் அந்த சமயத்துக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் பிரபஞ்சத்தை நீங்கள் உங்களுடைய கை கோர்த்து கொண்டு சுண்டுவரில் கோர்த்து கொண்டு நீங்கள் வளைத்து கொண்டு நீங்கள் நடந்து காலார நடக்கும் பொழுது பிரபஞ்சம் கேட்டதையும் செய்யும், கேட்காததையும் செய்யும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பொறுத்திருந்து செய்யும். அதுதான் வேடிக்கை. இங்கு தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பொறுத்திருந்து செய்யும். உங்களுக்கு கோபம் வரும், ஏன் இப்படி நடக்கிறது என்பதை நினைப்பீர்கள். ஆனால் அப்படி அல்ல, அது பொறுத்திருந்து அழகாக செய்யும். அப்போ பிரபஞ்சம் நமக்கு அதை காட்டி கொடுக்கும். புரிகிறதா? ஒரு கதை வேண்டுமென்றால் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், சிறு வயதில் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு பெண்மணிக்கு பலகாலம் கழித்து தான் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அவள் ஆசையாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கீரி பிள்ளை இருக்கிறது அல்லவா, அந்த கீரி பிள்ளையை தன் வீட்டில் வளர்த்து வருகிறாள். என்றால் அந்த காலத்தில் என்ன சொல்வார்கள்னா, கீரி பிள்ளையை வளர்த்தா தனக்கு ஒரு புள்ள பிறக்கும்னு சொல்லுவாங்க, பழமொழி. அப்படிப்பட்ட விஷயத்தில் கீரி பிள்ளையை வளர்த்து வருகிறாள். இந்த கீரி பிள்ளையை வளர்த்து வரும் நேரம், கீரியை வளர்த்து வரும் நேரம் இவளுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அப்பொழுது கீரி பிள்ளையும் குழந்தையும் ஒன்றாக வைத்து கொண்டு வேடிக்கை காட்டிக்கொண்டு, முதல் குழந்தை கீரி அல்லவா, அப்படி வேடிக்கை காட்டிக்கொண்டு அவள் தன் வாழ்க்கையை பயணித்து கொண்டிருந்தாள். இப்படியாக சில காலம் செல்லும் பொழுது ஒரு நாள் தாகத்திற்கு தண்ணீர் இருக்க வேண்டும், சில காது தூரம் செல்ல வேண்டும், நான் சென்று கொண்டு வருகிறேன் என்று கீரி பிள்ளை சொல்லிக்கொண்டு குழந்தையை தொட்டிலில் போட்டுக்கிறேன் பார்த்துக்கொள் என்று அது கட்டளையிட்டு விட்டு சென்று விடுகிறாள். பல மணி நேரம் கழித்து வெளியில் வரும் பொழுது அந்த கீரிப்பிள்ளை வாயில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோ ரத்தம். யோசிக்க தெரியாதவள் என்ன செய்கிறாள்? ஐயோயோ குழந்தையை கடிச்சிட்டியா அப்படின்னு என்ன பண்ணுகிறாள்? தலையில் வைத்திருந்த பானையை கீரிப்பிள்ளை தலையில் போட்டுகிறாள். கீரிப்பிள்ளை மயங்கி கீழே விழுந்து விடுகிறது. உள்ளே போய் பார்த்த பிறகுதான் தெரிகிறது, அந்த கீரி குழந்தையை கடிக்கவில்லை, குழந்தையை கடிக்க வந்த நாகத்தை கடித்து குதறியிருக்கிறது. இப்படித்தான் நம்மளும் பல வகையில் ஏமாறுகிறோம் மக்களே, அன்பர்களே, நண்பர்களே. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்லவைகளை நீங்கள் அழகாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரபஞ்சம் சொல்வதை நான் கிரகிப்பதற்கு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகியது. ஒன்று ஒன்றாக சில காலங்கள் இப்படியா அப்படியா என்று சொல்லிக்கொண்டு
அதை நான் சரியாக கவனிப்பதற்கு 15 ஆண்டு காலமாக இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், குறுக்கு வழியில் முயலாதீர்கள், குறுக்கு வழி வேண்டாம். தேவை என்று சொல்பவர்கள் எனக்கு நீங்கள் தொலைபேசி சொல்லுங்கள், பதிவு போடுங்கள், அல்லது மெசேஜ் கொடுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் கொடுங்கள். நான் வாய்ஸ் மெசேஜ் திருப்பி பேசுகிறேன். எதுவாக இருந்தால் நேரில் வாங்குங்கள். காஸ்மிக் டவர் கட்டி கொண்டிருக்கிறோம், வாருங்கள். இப்படி பாருங்கள். எல்லாவற்றையும் ஒரு நாள் வருவீர்கள், எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் அதை சாதிக்கிறேன், இதை சாதிக்கிறேன், இப்படி சொல்லிக்கிறேன், இப்படி செய்தால் அது ஓடும், இது தின்னால் இந்த பித்தம் தெளியும், அதெல்லாம் அல்ல. நீங்கள் இந்த நிமிடத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு நண்பராக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். புரிகிறதா? குதிரை ஜாக்கி தட்டிவிட்டால் குதிரை எப்படி ஓண்டும் தெரிய வேண்டும். மாட்டு வண்டி, இரட்டை மாட்டு வண்டி ஓடுவோன் மாட்டை அதட்டினால் எப்படி ஓட வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதேபோல் பிரபஞ்சத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணால் எப்படி வருங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா, பிரபஞ்சத்துக்கு கூட யூனிவர்ஸ் கூட நீங்கள் கை கோக்கணும். நீங்கள் கை கோர்த்துட்டு கலாரம் நடக்கணும். இதுக்குள்ள பயிற்சிகள் நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். இது 15வது பகுதி சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் திருப்பி போய் பாருங்கள். பார்த்துட்டு மறுபடியும் பேசுங்க. ஏன்னா பிரபஞ்சம் யூனிவர்ஸ் 5 நாளாக என்னை பேச விடலை, இன்றைக்கி பேச விட்டுருக்கு. இதை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். திருப்பி கேட்கணும் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த பதிவை மறுபடியும் கேளுங்க. இந்த பதிவை நீங்கள் வீடியோ காட்சிக்காக நான் செய்யலை. இந்த குரலை கேட்கணும், பிரபஞ்சம் சொல்லி இதை கேட்கணும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் மறுபடியும் நீங்கள் கேட்கும்போது தான் இந்த விஷயங்கள் எது உண்மை எது பொய் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு யானைப்பாகன், இவ்வளவு பெரிய யானை, அதை எவ்வளோ அழகாக மடக்கி தன் வசப்படுத்தி அதன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு கட்டளையில் இடுகிறான். அப்பொழுது என்றால் உடனே நடந்து விடுமா? அல்ல. சிறுவயது முதலே அதை பழக்கி பல வழிமுறைகள் இருக்குது. அதை போய் நீங்கள் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. ஒரு யானையை பழக்கி யானைப்பாகன் கூட வசமாகணும்னா அது அவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறை செய்யும்போது தான் யானை அதை புரிஞ்சுக்கும். இவ்வளோ ஒரு மிருகம் அந்த கட்டளை ஏற்று நடக்கும், எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். அதே போல் தான் அந்த பிரபஞ்சம் நமக்கு நடக்கணுன்னா கூடவே செய்யணும். திடீர்னு போய் நின்று திடீர்னு யானைப்பாகன் ஆகிட முடியாது. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இங்கே சார் அவசர கதியில் இருக்கேன் சார், ஒன்றும் பண்ண முடியாது சார், எப்படியாச்சும் நீங்கள் வளைச்சி கொடுத்துருங்க சார், அதை காமிங்க இதை காமிங்க, எப்படியாச்சும் செஞ்சு கொடுத்துருங்க சார், இதை பார்த்தா நான் பார்க்குறேன் சார். ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறார், சார் ஏதோ ஒரு பயிற்சி கொடுங்க சார், ஒரு 3 நாள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும் சார், 4 நாள் அப்படி உலகமே வசப்பட்டுருந்து சார்ன்ட்ட அப்படிங்கிறாரு. சிரிச்சிட்டேன். நான் சிரிச்சிட்டேன் ஐயா சிரிச்சிட்டேன். என்ன புரியுதுங்களா? இப்படி தான் மக்கள்லாம் இருக்காங்க. அதனால் புரிஞ்சுங்க. அந்த யானைக்கு மதம் பிடிச்சா என்ன நடக்குன்னு தெரியுமா? தும்சம் பண்ணிடும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தை நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், யூனிவர்ஸ் அப்படி பண்ணுறேன், வளைக்கிறேன், இப்படி போகிறேன் அப்படின்னு பல பேர் பல தவறான நெகட்டிவ் செயல்களை செய்கிறாங்க. அப்போ நெகட்டிவ் செயல்கள் அதிகமாக என்ன நடக்கும்? இந்த பிரபஞ்சம் கோபம் கொண்டுரும். அதனால தான் சுனாமி, சூறாவளி, புயல், மழை, வெள்ளம் இதெல்லாமே வருது. உங்களுக்குலாம் அது புரியுதான்னு தெரியாது. அதுதான் உண்மை. நீங்கள் தவறான செயல்களை நோக்கி நீங்கள் செய்யும்போது அந்த எண்ணங்களுடைய செயல்பாடுகளுடைய கதிர்கள் இந்த பிரபஞ்சத்தை தாக்கி அப்படியே உருள வைக்கிறது. அதுதான் நடக்கிறது. ஒரு முனிவர் இருக்கிறார் என்றால், முனிவர் பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் சிங்கம் படத்துக்கும் புலி படத்துக்கும் எல்லாம் படுத்திருப்பாங்க. அப்போது அவருடைய வைப்ரேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுமாரி பிரபஞ்சத்தை நீங்கள் அமைதியாக வச்சுருந்தீங்கன்னா பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் தவறான செயலை செய்கிற நபராக இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்கள்கிட்ட நெருங்காது. அப்புறம் என்னென்னமோ செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், ஆன்மீகத்தில் இருந்தால் 5 தடவை தொழுணும், 6 தடவை தொழுணும், அந்த கோவிலுக்கு போனேன், அந்த பரிகாரம் பண்ண நடக்காது. அப்புறம் இங்கே இருக்கிறேன்யா, நான் இப்படி பண்ணுறேன்யா 4 பேர் மெச்சுற மாதிரி தர்மம் காரியம் செய்கிறேன், தாரங்காரம் நடக்காது. நீங்கள் 4 பேர் மெச்சுற மாதிரியோ இல்லை பணத்தை வச்சுக்கிட்டோ காசை வச்சு எது பண்ணாலும் பிரபஞ்சம் வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யுன்னு சொன்னாலும் சில காலங்கள் தான். ஆனால் அடுத்தடுத்த பிறவிகள்லையோ, அடுத்தடுத்த ஜென்மாக்கள்லையோ, அடுத்தடுத்த உங்கள் சந்ததிகள்லையோ அது தவறான செயல் கொண்டு விட்டுரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலேயே பிற்பகுதியில் அது பிரச்சனையை உண்டு பண்ணிடும், இல்லை காலப்போக்கிலே உண்டு பண்ணிடும். இதுதான் உண்மை. அது புரியாமல் நம்ம நல்ல செயல்களை செய்யாமல் நிச்சயமாக கஷ்டப்படுத்தும் போது இந்த பிரபஞ்சம்
கஷ்டப்படுத்தும். அப்போது நம்மளுக்குள்ளே நம்ம நல்ல செயலை கற்றுக்கிறதுக்கு நம்ம முதல்ல ட்ரை பண்ணணும். நம்ம நல்லவங்களாக மாறணும். நல்லவங்களாக மாறினா தான் இந்த யூனிவர்ஸ் நம்மளை திரும்பி பார்க்கும். இதான் உண்மை. நல்லவங்களாக மாறல அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை பற்றி பேசியே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை, இல்லைங்களா? அப்போ அதுதான் உண்மை. ஏன் நல்லவங்களாக மாறணும்? நீ நல்லதாக அனுபவிக்கணும்னா நல்லவங்களாக மாறணும். இஃப் யூ ஆர் ஜெனிவன், ஐ எம் ஆல்சோ ஜெனிவன். இதுதான் கதை. இது எல்லாருக்கும் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான். நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன், இல்லைங்களா? இந்த கீரிப்புள்ள கதையை பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, என்ன பாருங்கள், அது எவ்வளோ ஆசையாக வந்து சொன்னிச்சு வரல. இதுமாரி நாகம் வந்துச்சுமா, அது கடிக்க பார்த்துச்சு, நான் கடிச்சு கொதறிட்டேன், நல்லது பண்ணிட்டேன், நம்ம தம்பியை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு ஆசையாக வெளில சொல்ல வந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு திராணி இல்லை. அப்படி தான் அந்த பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுது, சொல்ல வருது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதை அப்படியே புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய அவசர கதி இல்லை, தெரியுங்களா? அது மாதிரி நிறைய விஷயம் வந்துருக்கு. நினச்சி பாருங்கள். ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும், அப்போ வந்து உங்களை அழைப்பாங்க, நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க, ஐயோயோ போனால் கிடச்சிருக்குமேன்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயத்துக்கு போவீங்க, திடீர்னு ஒரு வீட்டில் வந்து சட்டப்பட்டு நவந்து போயிடும், இப்போ வீட்டு வண்டி பஞ்சர் ஆகிடும், யாராச்சும் கூப்பிடுவாங்க, வேறு எதுவும் பறைகள் சகனம்னு சொல்லுவாங்க, அது பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் தாண்டி போவோம், நடக்காமல் போயிடும். அப்போ பிரபஞ்சம் நல்லதையும் சொல்லும், உங்களுக்கு கெட்டதையும் சொல்லும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பல விஷயங்களில் நல்லதை தான் சொல்லும். ஆனால் நம்ம எதுவுமே கவனிக்க மாட்டோம், அவசர கதியில் போயிட்டுருக்கோம். ஆனால் பிரபஞ்சத்து கூட நீங்கள் வந்து தொடர்பு வச்சுட்டு நண்பன் ஆகிட்டீங்க வச்சுங்களேன், பிரபஞ்சம் தலையில் குட்டி உட்கார வைக்கும். உங்களுடைய உணர்வுகள் புரிஞ்சிடும். உங்களுடைய நண்பருடைய உணர்வுகள், நீங்களும் பிரபஞ்சம் நண்பர்கள் இல்லையா? அப்போ உணர்வுகள் புரிஞ்சிடும். அப்போ புரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உட்காந்துருவீங்க, அதை உட்கார வச்சிடும். இன்னும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கடைசியில் பிரபஞ்சம் வேறு இல்லை, நாம் வேறு இல்லைங்கிற விஷயத்துக்கு வருவோம். லாஸ்ட்டில் அது எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வருவோம். இதுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் முக்கியம், சரிங்களா? இந்த பயிற்சிகளை திருப்பி தொடர்ந்து பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு அற்புதமான விஷயங்களுக்கு வரும். முதல் எபிசோட்லேருந்து இந்த 14 எபிசோடு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஒரு ரீகேப் என்னென்னா, என்ன கொடுத்துருப்பேன், அந்த ரீகேப் என்னென்னா, அதிகாலையில் எந்திரிக்கிறதுன மகத்துவம் என்ன, காலாறு நடத்த போகிற மகத்துவம் என்ன, பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன, அது ஏன் வணங்கணும், எதுக்கு நீங்கள் அது உள்ளே கிரகிச்சுக்கணும், அப்போது வந்து உங்களோட ஆயுளுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு கடமைகள் என்ன, எப்படி பெரியவங்களை பாதுகாக்கணும், இப்போ பஞ்சபூதத்தை எப்படி மதிக்கணும், எப்படி நம்ம பிரபஞ்சத்தை கூட தோழமையாக பழக முடியும், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒன்று ஒன்றா பதிவை கேட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதங்கள் புரிய ஆரம்பிக்கும். மறுபடியும் வாங்க, இன்னும் உள்ளே போகிறது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வர பகுதிகளில் நம்ம பேச போகிறோம். நிச்சயமாக பேசுவோம். நான் எந்த விதமான எஃபெக்ட்டும் கொடுக்காம, எதுவும் கொடுக்காம, உங்களோட குரல் மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டுக்கு வாங்க, பேசுங்க. அடுத்தடுத்த பகுதிகளில் வரணுன்னா புதுசாக நீங்கள் கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தியானம் காத்துட்டு இருக்கிறது உங்களுக்காக. அதனால் நான் வந்து சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு வேறு விஷயம் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கான் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் பேசுவோம். பிரபஞ்சம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது நல்லவைகளை செய்வதற்குன்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது பிரபஞ்சத்தின் தோழன். நன்றி, வணக்கம்.